Praise God. Be the light in the world என்ற தலைப்பில் எண்ணாகமம் 34ஆம் அதிகாரத்தில் உள்ள சிந்தனை துளிகளை கர்த்தரின் வெளிச்சத்தில் காண்போம். எண்ணாகமம் 34ஆம் அதிகாரத்தை தியானிக்கும் போது கானான் தேசத்து எல்லைகளை குறித்தும் எப்படியாக அவர்கள் பங்கிடப் போகிறார்கள், யார் யார் தலைமையில் இந்த காரியம் நடக்கப் போகிறது என்று வாசித்தோம். இந்த 34வது அதிகாரம் வசனங்கள் 1-12 வரை அந்த தேசத்து எல்லைகளை குறித்து வாசிக்கிறோம். இங்கே கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எல்லைகளை குறிக்கிறார், நியமிக்கிறார். வசனம் 13 வாசிக்கும் போது இதற்கு முன்னாகவே உள்ள போன அதிகாரங்களில் நம்ம 2 முக்கியமான காரியத்தை குறித்து பார்த்தோம். ஒன்று ரூபன் கோத்திரமும் காத் கோத்திரமும், அடுத்து மனாசேயில் உள்ள பாதி கோத்திரமும் அந்த பக்கம் தங்களுக்கு சுதந்திரமாக வேணும்னு கேட்டாங்க. அப்போ மோசே சொல்கிறார், நீங்கள் யுத்தத்தை எல்லாம் முடித்து விட்டு தேசத்தை சுதந்திரித்து கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டது. அதன்படி 2.5 கோத்திரங்கள் போக மீதி 9.5 கோத்திரங்கள், அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சீட்டு போட்டு சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா 1 கொரிந்தியரில் கூட நம்ம அதை பார்க்கும்போது சீட்டு போடுதலை குறித்ததான காரியங்களை வாசிக்கலாம். ஏன்னா அது கோத்திரத்தாருக்கு மட்டுமல்ல, அந்த கோத்திரத்தாருக்குள்ளே காணப்படும் அநேகமாயிரம் குடும்பங்களுக்கு அவைகள் பிரித்து கொடுக்கப்பட வேண்டும். அதனால் எந்த டிஸ்பியூட் இருக்கக்கூடாது என்பதற்காக கர்த்தர் நியமித்ததற்கான காரியம். வசனம் 17 லீடர்ஸ் இவங்க 2 பேரும், அதாவது மோசேயினுடைய ஸ்தானத்திற்கும் யோசுவாவும் ஆரோனுடைய ஸ்தானத்திற்கு எலையாசரும் அவன் பிரதான ஆசாரியனாக நியமிக்கப்பட்டான். இப்படியாக எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று ரிலிஜியஸ் லீடராகவும் மற்றொன்று பொலிட்டிக்கல் லீடராகவும் கர்த்தர் சூஸ் பண்ணதை நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு கோத்திரத்திலும் அதற்கான தலைவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். ஸ்பெசிஃபிக்காக கர்த்தர் அவர்களுடைய பெயரை கூட சொல்கிறார். வசனங்கள் 19-28 வசனம் வாசிக்கும் போது பிரபுக்களின் பெயர்களை பார்க்கலாம். பிரபுக்கள் இந்த சென்ஸ் லைக் அவங்க ரொம்ப லைட்டாக இருப்பாங்க, ஹானரபிள் பீப்புளாக இருப்பாங்க. அந்த யூதா குரூப்பில் பார்த்தா கேலபை கர்த்தர் லீடராக நியமிக்கிறாங்க. ஸோ அதற்குள்ளேயும் நிறைய பிரபுக்கள் இருந்தாங்க. சல்மோன் பிரபு என்ற வார்த்தையை பின்னாடி வாசிப்போம். சல்மோன் பிரபு தான் ராகாபை திருமணம் செய்தது. அந்த மத்தேயு வம்ச வரலாற்றில் கூட இதை இவங்களுடைய பெயரை நாம் வாசிக்கலாம். அப்போ பிரபு என்றால் ராஜவம்சம் மாதிரி. இவர்கள் எல்லாரும் தான் இந்த காரியத்தை பார்க்கணும். ஏதாவது பிரச்சனை வந்தால் இவங்க சால்வ் பண்ணணும். யோசுவாவில் வாசிக்கும் போது உங்களுக்கு நல்லா புரியும். இது ஒரு மேசிவான ஒரு மினிஸ்ட்ரி. மோசே யோசுவாவுடைய மினிஸ்ட்ரி அப்படி ஒரு டஃப்பாக இருந்தது. ஏனென்றால் இந்த ஜனங்கள் வனாந்திரத்தில் இருக்கும்போது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அதன் நிமித்தமாக மோசே அவர்களை நடத்தி கொண்டு வரணும், ஆலோசனை சொல்லணும். அந்த பக்கம் பார்த்தால் பரதேசிகளாக காணப்படுகிற அவர்களுக்கு அறிந்து பார்த்தால் சுதந்திரம்னு என்னன்னு தெரியாது. அப்போ அப்படி அடிமையாகவே அவங்க பலர் ஜெனரேஷன்ஸ் வாழ்ந்ததான ஒரு பெரும் கூட்டம். ஸோ இப்போ சுதந்திரவாளியாக தேசத்தை சுதந்திரிக்க போகிறாங்க. அவங்களுக்கு என்று ஒரு வீடு நிலைமை கிடைக்க போகிறது. அப்படி இருக்கும்போது அதில் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருக்கும். அதை பிரித்து கொடுக்கும்போது அதில் வருகிற பல கான்ஃப்ளிக்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். மோசே யோசுவாவுடைய வேலை அத்தனை ஒரு கடினமான வேலையாக கர்த்தர் விரும்பினபடியே அவங்க பகிர்ந்து கொடுத்து அவர் அங்கீகரிக்கிறபடியே இந்த காரியத்தை செய்தார்கள். இப்படியாக அவர் ஊழியத்தை தொடர்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆமீன். நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள தகப்பனே, இந்த அதிகாரத்தில் எப்படியாக எல்லா எல்லைகளையும் அவரவர்களுக்கு ஞானமாய் பிரித்து கொடுக்க உதவி இருந்தீங்கப்பா. எல்லாவற்றிலும் ஒரு டிசிப்ளினை கொடுத்து அவங்கவுங்களுக்கு சுதந்திரமாக அவரவருக்கு வீடு நிலம் என்று விடுதலையை கொடுத்தீரே. அதுபோல எங்களுக்கு இந்த நாட்களில் ஏதாவது அடிமைத்தனத்தினால் எங்களுடைய சுதந்திரங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் போவோம் என்றால் எங்களை அதை பெறுவதற்கு தகுதியாகவும் அதில் இருக்கிற அந்த கேப்டிவிட்டியை உடைத்து போட்டு நீர் எங்களுக்கு குறித்ததை நாங்கள் அனுபவிக்க நீங்கள் எங்கள் வாழ்வில் சித்தம் நிறைவேற்ற கிருபை தாங்க. துதி கனம் மகிமை அனைத்தும் உமக்கு செலுத்தி இயேசுவின் என்ப நாமத்தில் துதிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமீன்.